ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி வெண்டைக்காயில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப வித்தியாசமாக இதை எப்பயுமே ஒரே மாதிரியே செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த குழகுழப்பு தன்மை இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 150 அளவுள்ள வெண்டைக்காய் தான் எடுத்துருக்கிறேன். நான் 1/4 கிலோ அளவுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு 2 சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகாயை கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கிலோவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சரியாக இருக்கும். அது லைட்டாக வதக்கி விடுங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு இது நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் வெண்டைக்காயை நம்ம கழுவின உடனேவே நீங்கள் நறுக்கினீங்கன்னா நூல் மாதிரி வரும். அதனால் கழுவிட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் இதில் சேர்த்துட்டேன். ஏற்கனவே நான் கழுவி காய வச்சதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணேன். பாருங்கள், எதோடையுமே ஒட்டவே இல்லை. இப்போது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்டியாக இருக்கட்டும், இல்லை பாத்திரம் எதுலேயுமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நூல் மாதிரி வராது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அரைக்க தேவையான பொருளை நம்ம அரைச்சிடலாம். நீங்கள் இப்படியே விட்டுருவாங்க. இதில் உப்பு மட்டும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டே கொடுக்கலாம், ஃப்ரை மாதிரி. சில குழந்தைங்களுக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, 2 வரமிளகாய் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கோங்க. இதை ட்ரை பவுடராக மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் என்ன செஞ்சுக்கலாம்னா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம மிளகாயை பொட்டுக்கடலையிலே சேர்த்து அரைச்சதுனால அது தேவையில்லை. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் சேர்த்துக்கணும். பாருங்களேன், இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது அரைச்சி எடுத்த பவுடரை இதில் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டே இருங்க. நம்ம அப்படியே தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. ட்ரை பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் இதில் பெருங்காயத்தூள் மட்டும் சேர்க்கல, கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே சேர்த்து பெர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. காரம் மட்டும் கொஞ்சமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்தேன். இதை பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ்க்காக இருக்கட்டும், சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கூடையுமே பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு பதிலாக உளுந்தம் பொடி கூட யூஸ் பண்ணலாம். உளுந்தம் பருப்பு ஆனால் வறுத்துட்டு நீங்கள் சேர்க்கணும். அது ஒன்று தான் இதில் டிஃப்ரென்ஸு, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்களேன் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரே மாதிரி தேங்காயை புதுத்து அப்படியே செய்யாமல் பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், நீள நீளமாக குட்டி குட்டியான்னு சொல்லிட்டு. நான் இந்த அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சத்து எல்லாமே போயிடும். ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு லைட்டாக கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு மசாலா எல்லாமே ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை இருக்கு இல்லையா, வறுத்தது, அது நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும், காயோடு நல்லா சேர்ந்து வரும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். நான் 2 வத்தல் சேர்த்துருக்கிறேன். இதை தண்ணி எதுவுமே சேர்க்காம ட்ரையான பவுடர் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக இதில் கடுகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உடைச்ச உளுத்தம் பருப்பு இருக்கு இல்லையா தாளிப்புக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை மணத்துக்காக நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம அரைச்ச பவுடர் எல்லாமே சேர்த்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்குறோம் இல்லையா, ஒரு விசில் வச்சு, இப்போ அதை சேர்த்துடலாம்.
தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செஞ்சாதான் சத்து எல்லாமே கிடைக்கும். இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிப்புக்கெல்லாம் மிளகாய் வத்தல் எதுவுமே நம்ம சேர்க்கல, நம்ம அரைச்சிட்டதுனால தாளிப்புக்கு நான் சேர்க்கல. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த அந்த மிக்ஸை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா அதை பிரட்டி விடுங்க. இப்போ உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஸ்பைஸியாக வச்சு ஒரு மோர் சாதத்துக்கு சாப்பிட கூட ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை இந்த மாதிரி காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். வெறுமனே நீங்கள் தேங்காய் மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நல்லா வந்து பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு பாருங்களேன், ஒன்னோட ஒன்று நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் காயோட வந்து பின்னிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மணக்க மண் சட்டியில் சூப்பராக ஒரு கிராமத்து சமையல் செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரையில் செய்கிறது. இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க, சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் மல்லி இருக்கு இல்லையா அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 2 பல் பூண்டு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் நெய் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க, அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு வத்தல் வந்து நான் ஒன்று சேர்த்துருக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று இந்த மாதிரி நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. அரைக்கீரையை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா இது கூடயே நல்லா வதக்கிக்கலாங்க. எப்பயுமே நம்ம கடையல் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாசி பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து வேக வச்சு எடுத்து அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சுட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ காரம் உப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு காரம் சேர்த்துருக்கிறேன், உப்பு சேர்த்தாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு காரத்தை கூடவோ குறைச்சோ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அரைக்கீரையில் நீங்கள் வந்து சப்பாத்திக்கு கூட இதை வச்சு சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லி தரலாம். ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. இந்த பாருங்களேன், நெருன்னு இருக்கணும். தண்ணியை எல்லாம் வடிச்சிட்டு நம்ம அரைச்சாதான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சில கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே குழன்னு இருக்கும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் கூடுதலா, எப்பயும் தாளிக்கிறதுக்கெல்லாம் காய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்ப்போம், இதுக்கு கொஞ்சம் கூடுதலா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இதுல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு சேர்த்துட்டு உடைச்ச உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப்புக்கு பாத்தீங்கன்னா 2 மிளகாய் வத்தல் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமா கறிவேப்பிலை, இவ்வளவுதான் சேர்த்துட்டு நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. எண்ணெயிலே வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் இருக்கு இல்லையா அது வந்து பெரிய வெங்காயமா இருந்தாலும் சரி சின்ன வெங்காயமா இருந்தாலும் சரி. பெரிய வெங்காயம் அப்படின்னா 1/2 கப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமா இருந்ததுன்னா ஒரு 10 எடுத்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடணும். அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கியாச்சு. இது எண்ணெயிலேயே தான் செய்யணும். ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பை வந்து நம்ம வேக வைக்கல இல்லையா, ஊற மட்டும் தான் வச்சிருக்கோம். அதனால எண்ணெயிலேயே வதக்கும் பொழுது உங்களுக்கு அதுலயே வெந்துடும். அதனாலதான் அந்த ரவை பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம். ரொம்ப முழுசா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேக செய்யாது. அதனால பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கணும். பாக்குறதுக்கு இப்ப நல்லா கெட்டியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா லாஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே உதிரியா வந்துருங்க. இப்போ லைட்டா இந்த மாதிரி எடுத்து விடணும். எல்லா சைடுமே வந்து அந்த ஆயில்ல படுற மாதிரி நல்லா வறுபடுற மாதிரி இந்த கரண்டியினுடைய நுனியை வந்து இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது தனித்தனியா வந்துடும். நீங்க எடுத்து விடாம நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஒரே இடத்துலயே அப்படியே ஒட்டிக்கிறோங்க. அதனால இப்ப நான் எடுத்து விடுற மாதிரி நல்லா எடுத்து விடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போடும் பொழுது பாத்தீங்கன்னா திக்கா இருந்துச்சு பாத்தீங்களா, இப்ப பாருங்க நிறைய பருப்பு இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. இன்னமுமே நம்ம மிக்ஸ் பண்ண தனித்தனியா உதிரியா வந்துடும். அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதுல இன்னும் கொஞ்சம் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலர் பாத்தீங்கன்னா லைட் கலர்ல இருந்துச்சு இல்லையா, இப்ப நல்ல டார்க் கலர்ல வந்துடும். வெந்ததினுடைய கலர் வந்து நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு நல்லா கரண்டியை வச்சு எடுத்து விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெயில் நல்லா வறுபட்டுருச்சு. பாருங்களேன், நம்ம எப்பயுமே ஒரே மாதிரியே காய்கறியை யூஸ் பண்ணி குழம்பு வச்சு காய் கொடுக்காம இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க. சில பேருக்கு பருப்பே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா
அட்டகாசமா சாப்பிடுவாங்க. பெருங்காயத்தூள் மட்டும் போட மறந்துடாதீங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளவு உதிரி உதிரியா சூப்பரா இருக்கு. இது ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுத்தா கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்க காய் கிடைக்காத இந்த சிச்சுவேஷன்ல நீங்க நல்ல கார குழம்பு வச்சு இல்ல சாம்பார் வச்சு இதை மட்டும் வச்சு கொடுங்களேன், குழம்பும் காலியாயிரும், அப்படியே இது சுத்தமா காலியாயிருங்க. சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.